தேர்தல் முடிவுகள் முழுசா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கூட கூட்டணி வச்சிருந்த கூடிய காங்கிரஸ் இயக்கம் துரோக கூட்டம் நம்ம பேரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கெட்ட கூட்டம். திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான், மறக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்களும் மறக்க மாட்டாங்க. முதல்ல எங்க போனாலும் இந்த முதலமைச்சர் எங்க போனாலும் முதல்ல சோஃபா போவோம், சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போவாரு. இந்த புதிய அரசு பொறுப்பேற்று 25 நாள் ஆச்சு. உருப்படியா ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு திட்டமும் கிடையாது. ஏற்கனவே டியூட்டியில இருக்கக்கூடிய போலீஸ வெறும் ஸ்டிக்கரை மாத்தி, போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாட்டி சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லி அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கூடுதல் செலவு இல்லாத ஒரு திட்டத்தை கூட தொடங்கி வைக்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு சோஃபா மாடல் ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பெட்ரோல் விலையை 2 ரூபா குறைச்சோம். இதெல்லாம் பண்ணது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய கழக தலைவர் அவர்கள். ஆனா இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்களா?